பண்ணிக்கோங்க. வெங்காயம் 2னா டொமேட்டோ 1, வெங்காயம் 3னா டொமேட்டோ 2 இதுதான் ரேஷியோ. இந்த ரேஷியோவில் நீங்கள் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃபைன் சாப்ட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா 2, கொத்தமல்லி, புதினா ஒரு கைப்பிடி அள்ளி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடுங்க. அது எண்ணெயில் நல்லா வதங்கணும். இது கூட 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்தோடனே இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. கர்டு அண்ட் டொமேட்டோ இப்போ நம்ம எல்லா ஸ்பைசஸுமே போட்டு இப்போ நல்லா இது எண்ணெயிலே டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பை சைட் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா மஷ்ரூமை 4ஆவோ இல்லை 2ஆவோ சாப் பண்ணி அதில் கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர் இது எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஊற விட்டுருங்க. சைட் பை சைட் நீங்கள் இந்த குக்கரை ரெடி பண்ணிங்கன்னா இது 10 மினிட்ஸ் ஊறுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை எடுத்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சைடில் பச்சை பட்டாணி வேக வச்சுருக்கேன். உங்களுக்கு பச்சை பட்டாணி வேணும்னா நீங்கள் பச்சை பட்டாணி வேக போட்டுக்கோங்க, இல்லாட்டி தேவை கிடையாது. அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்னால் 2 டம்ளர் தண்ணி, இதுதான் இதுக்கான ரேஷியோ. இது கூட நீங்கள் 2 டம்ளர் தண்ணிக்கு பதிலாக 1 டம்ளர்